இந்தியங்களுக்கு பல்வேறுபட்ட அடக்குமுறைகள், பல துன்பங்கள், எங்கட புனித ஸ்தலங்கள் எல்லாம் சின்ன பின்னமாக்கி பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் இந்த அறநெறிகளை ஊக்குவிக்கலாம். அறநெறிகள் மூலம் மக்களுக்கு, மாணவர்களுக்கு நல்ல தெளிவை ஊட்டலாம். மதமாற்றம் தடுக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்குது. ஆனால் இப்போ தற்போது கொஞ்சம் எங்களின் புனித பூமிகள் தான் இன்றைக்கு அடாவடித்தனமாகவும் அத்துமீறியும் சுவீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது உங்கள் ஆப்லர் HD கனடாவின் வாங்க பேசலாம். இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பல்வேறுபட்ட நபர்களை சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்களை வெளிக்கொணர்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எம்முடன் இணைந்திருக்கின்றார் கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றிய தலைவர் சிவஸ்ரீ கணேசலோகநாத குருக்கலையா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை உட்பட ஏனைய நாடுகளிலும் இந்து மதம் எந்த அளவில் பரப்பில் இருக்கின்றது? இலங்கையை பொறுத்தவரையில் மட்டுமில்லை, உலக நாடுகளிலே இந்து மதம் ஒரு அழிக்க முடியாத ஒரு மாபெரும் மதமாக இன்றைக்கு வளர்ச்சி கண்டு கொண்டு இருக்குது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியங்களுக்கு பல்வேறுபட்ட அடக்குமுறைகள், பல துன்பங்கள், எங்கட புனித ஸ்தலங்கள் எல்லாம் சின்ன பின்னமாக்கி சொத்துக்கள் எல்லாம் ஆன்மீகத்தை, அதாவது எங்களுடைய மூதாதையர் காலம் தொட்டு பராமரித்து வந்த எங்களோட இடங்கள் எல்லாம், ஆலயங்களுக்கு சொந்தமான இடங்கள், தொல்பொருள் என்கின்ற அந்த போர்வையில் எல்லாம் அபகரிக்கப்பட்டு மிகவும் நாங்கள் இங்கே வாழ்கிறதே ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களோட மதம் அனாதியானது. அது பல்வேறுபட்ட பரிணாம வளர்ச்சியை கண்டு வந்தாலும் கூட இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட மதங்களால், இந்த பௌத்த பேரினவாதம் மற்றும் இந்த தொல்பொருள் என்கின்ற இந்த இவைகளால் அடக்கி ஒடுக்கி ஆளப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் எங்களோட மதம் மிகவும் அடக்குமுறைக்கு உட்பட்டிருக்கு. ஆனால் உலக நாட்டுகளில் இன்றைக்கும் எங்கள்ட மதம் வளர்ச்சி கண்டு கொண்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா, நம்மட நாட்டில் நம்மட மதம் அடக்குமுறைக்கு உட்பட்டதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதை வச்சு பார்க்குறப்ப நம்மட மதத்தவரை விட வெளிநாட்டவர் தான் நம்மட மதத்தை பின்பற்றுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஐயா? நிச்சயமாக. ஏனெண்டா இந்த மதத்தில் அந்த புனித தன்மையையும் அதில் தொன்மையையும் அதில் உண்மையையும் அறிஞ்சு இன்றைக்கி பல சமூகங்கள் எங்களோட மதத்தை தழுவி வருகிறது. அதில் இந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. ஏனெண்டா இதில் உண்மைத்தன்மையை அவங்க உணர்ந்து எங்களோட இது பண்ணி கொண்டிருக்கிறாங்க, எங்களோட மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. மற்றது ஐயா என்னென்னு சொன்னால், நம்மட நாட்டை பொறுத்தவரையில் மற்ற மதங்கள் மத ஸ்தலங்களில் சமய மற்றும் சமூகம் சம்பந்தமான சொற்பொழிவுகள் நற்சிந்தனைகள் என்பன இடம்பெற்று வருகின்றது. ஆனால் அது இந்து மதத்தில் இப்போ இந்து மத கோயில்களில் அது இப்போ அருகி வர நிலைமை காணப்படுகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னையா? நிச்சயமாக இது சம்பந்தமாக நாங்களும் எங்களால் இயன்ற முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம்.
இரண்டாலும் ஏனைய மதங்களைப் போல எங்கள குருமார்கள் வந்து ஆலயத்தில் சொற்பொழிவுன்றதை விட அவர்களுக்கு அதிகமான அந்த கிரியைகள் சம்பந்தமான இதுகளில் தான் அதிகமாக நேரத்தை செலவீடு செய்கிற அந்த தன்மை இருக்குது. ஏனைய மதங்களுக்கு அது குறைவு. ஆகவே இருந்தாலும் கூட நாங்கள் இப்போ எங்கட ஒன்றியத்தால் எல்லா குருமார்களுக்கும் வேண்டுகோளாகவும் விடுத்து அவங்கள நாங்கள் இது பண்ணி கொண்டு வரோம். அதாவது தொடர்ந்து எங்கள் மத இதுகள் வந்து கோட்பாடுகள் மதத்தின் தன்மை தொன்மை இதெல்லாம் வந்து மக்களுக்கு அறிய முடியாமல் கிடக்கு. இதை நாங்கள் அறியப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆலயங்கள் தோறும் ஒரு 15 நிமிடமாயிலும் கட்டாயம் சமய சொற்பொழிவாற்ற வேணும். சமயத்தை பற்றிய விளக்கங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும் என்ற இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சமய ஸ்தலங்களில் வந்து சொற்பொழிவாற்று என்ற நிலைமை வந்து வளர்ச்சி அடையணும்னு சொன்னாயா, இப்போ வந்து நம்ம நாட்டில் என்ன நடவடிக்கை முன்னெடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த சமய பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கிறதாக இருந்தால் இந்த அறநெறிகளை ஊக்குவிக்கலாம். அறநெறிகள் மூலம் மக்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல தெளிவை ஊட்டலாம். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறநெறி பாடசாலைகள் மிக குறுகிய அளவில் தான் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரத்யோக வகுப்புகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கட்டாயம் அறநெறி பாடசாலைக்கும் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அது இங்கே பெரிய அளவில் நடைமுறைக்கு உள்ளதான சந்தேகமாக தான் இருக்குது. ஆகவே அறநெறிகளை ஊக்குவிக்க வேணும். மற்றது சமய சொற்பொழிவாளர்களை ஒவ்வொரு ஆலயங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீணான களியாட்ட நிகழ்வுகளுக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆலய அரங்காவலர்கள் முயற்சி செய்து சமய சொற்பொழிவாளர்கள் இப்போ வீணான களியாட்டத்துக்கு செலவீடு செய்கிற அந்த பணத்தை வச்சு நல்ல தரமான சமய விடயங்களை தெரிஞ்ச சொற்பொழிவாளர்களை எடுத்து ஒவ்வொரு ஆலயங்களில் நடைபெறுற விழாக்கள் இதுகளில் வந்து அவங்க அதையே கடைப்பிடித்தாலே எவ்வளவோ மக்கள் அதை பின்பற்றக்கூடிய அளவு இருக்கும். இப்போ அதெல்லாம் அறிவிட்டு இப்போ சமய சொற்பொழிவுக்கும் முக்கியத்துவம் குறைஞ்சிது. இப்போ அதால் இந்த களியாட்டம் வீண் விரயமான செலவீனங்கள் இவைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி இந்த இந்து சமய கலாச்சார திணைக்களம் ஊடாக ஒவ்வொரு ஆலய அரங்காவலர்களுக்கும் இப்படி விழாக்காலங்களில் கட்டாயம் சமய சொற்பொழிவுகள் நற்சிந்தனைகள் வழங்கக்கூடிய நிகழ்வுகளைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்தணும் என்று அவங்களுக்கும் ஊக்கம் கொடுத்து நாங்களும் சேர்ந்து குருமாரும் சேர்ந்து நிச்சயமாக இந்த நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். நிச்சயமாக ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரி அறநெறி பாடசாலைகள் வந்து அறநெறி பாடசாலைகள் மற்றும் சமய சமூக விழுமியங்கள் தொடர்பான அறிவூட்டல் நிலையங்கள் வந்து நம்மளை விட புலம்பெயர் தமிழ் தேசங்களில் வந்து அதிகமாக இருக்கிறது அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. அது பற்றி உங்களது கருத்து? ஆமாம், உண்மையாக இப்போ எங்கள் நாட்டை விட புலம்பெயர் தேசத்தில் உள்ள அங்கே உள்ள எங்கட தமிழர்கள் அங்கே எது நாங்கள் கடைப்பிடிக்கணும், இந்த விழுமியங்கள் எங்களை கலாச்சாரம் கலாச்சாரம் பண்பாடுகள் இதுகளை பாதுகாக்கணும்னு அவங்களாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதை வளர்த்து கொண்டு வராங்க. அது எங்களுக்கு மிகவும் மனதுக்கு திருப்தியாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் அந்த முக்கியத்துவத்தை இங்கே ஏற்படுத்துறதுக்குரிய பின்னணிகள், அதாவது ஒரு உந்து சக்தி ஒன்று தேவை. இப்போ நாங்கள் குருமார்கள் ஆலய பூஜைகள் கடமைகளோடு நின்று கொள்ளணும். மற்றது அரங்காவலர்கள் அந்த செக்ஷனையே விட்டுட்டாங்க, அந்த பகுதியே விட்டுட்டாங்க. அப்போ எப்படி எங்களோட திருவிழாவோ உற்சவமோ இது நடந்தாலும் அங்கே அந்த கலை கலாச்சாரத்தை மீறிய செயல்கள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. ஒரு சில இடங்களில் அதை கடைப்பிடித்து கொண்டு வராங்க. ஆகவே அந்த விடயத்தில் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் மிகவும் ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயத்தை மேற்கொள்கிறாங்க. அது எங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சியாக இருக்குது. அதை நாங்கள் இங்கே செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கட்டாயம் அவங்க தந்தாங்களா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளையோ
இந்த சமய வளர்ச்சிக்காக எங்களை அர்ப்பணித்து செயலாற்றக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைய நிலைமையில் மத மாற்றம் எந்த அளவு இருக்குது ஐயா? அதிகமாக இப்போ இன்றைக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மிக உச்சத்தில் இருந்தது. அதுக்கு காரணம் வறுமை மிக பிரதானமானது. இங்கே மத மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது மக்களோட வாழ்வாதார பிரச்சனை. இவைகளுக்கு ஏனைய மதத்தவர்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களும் கூட இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதால் இந்த மத மாற்றம் தடுக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போ தற்போது கொஞ்சம் சுருங்கி விட்டது போல் இருக்குது. மத மாற்றம் குறைந்திருக்கிறது. ஏன்னா தெளிவில்லை மக்களுக்கு. மற்றது வறுமை காரணம், மிக முக்கியமான காரணம் வறுமை தான். அப்போ எங்களோட ஆலயங்கள் அதிகமான பொருளாதாரத்தை தங்களோட வசம் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதில் எங்களோட மக்களுக்கு ஏதாவது செய்கிறார்களா என்றால் நிச்சயமாக மிக குறைவாக அரிதாகத்தான் இருக்குது. அப்போ அவங்களும் கூட அதில் ஒரு இன்ட்ரெஸ்டட் தான். அதாவது அவங்களும் முயற்சி எடுத்தால் மக்கள்கிட்ட இருந்து பெறுற அந்த வருமானங்களில் ஒரு 100% வருமானம் ஈட்டுற ஆலயங்கள் கூட இன்றைக்கு மக்களுக்கண்டு எதுவும் செய்ததாக இல்லை. அப்போ அதை அவங்க செய்கின்ற போது மக்கள் ஓரளவுக்கு அதை சகித்து கொள்ளலாம், அந்த தன்மை ஏற்படணும். அப்படி இருக்கின்ற போது இந்த மதம் மாற்றம் மற்றது எங்களுடைய சமய பிரச்சாரங்கள் இதன் மூலம் அதை தடை செய்யலாம் என்றது தான் எங்களோட ஒரு நோக்கம். தொல்பொருள் என்ற ரீதியில் மேற்கொள்ளப்படுற செயற்பாடுகளை நீங்கள் எப்படி எதிர்நோக்குறீங்க? மிகவும் வேதனையான ஒரு விடயம். ஏனென்றால் தொல்பொருள் என்றது தொல்பொருள் திணைக்களத்தால் எங்களின் புனித பூமிகள் தான் இன்றைக்கு அடாவடித்தனமாகவும் அத்துமீறியும் சுவீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. எங்களோட பிரதேசங்களில் அநேகமாக எங்களோட இந்து மத தொன்மைகள் எல்லாம் இங்கே மிக அதிகமாக இருக்குது இலங்கையில். அதுவும் வடகிழக்கில் சொல்ல முடியாத வரலாறு கொண்ட புனித இடங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படியோ எங்கள்கிட்ட இருந்து அதை சுவீகரித்து தொல்பொருள் என்கின்ற அந்த போர்வையில் எங்களை ஒரு அனாதையாக்குன்ற எங்களோட மதத்தை, எங்களோட இந்து மத உண்மையான புனிதத்தன்மையை இல்லாமாக்கி எங்களை ஒரு அனாதையாக வைத்திருக்கிற ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த இந்து மதத்துக்கு சொந்தமான நிலங்கள் சுவீகரிக்கப்படுறது பற்றி உங்களோட கருத்து என்ன? அதுதான் இப்போ நான் கூறினேன். எங்களோட இடங்கள் ஒவ்வொன்றும் இப்போ அண்மையில் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்ற படுக்குறாரிமலை ஆதிசிவன் ஆலயம் இதெல்லாம் பண்டைய காலம் தொடக்கம் எங்களோட மூதாதையர் வழிபட்டு வந்த இடங்கள். இன்றைக்கி நாங்கள் அங்கே போகிறதுக்கு கூட அனுமதி இல்லாமல் நின்று தத்தளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் வடகிழக்கில் அதிகமாக ஊடுருவி ஏனைய பிரதேசங்களில் அதை பற்றி கணக்கு எடுக்கிறாங்க இல்லை. ஆனால் வடகிழக்கில் எங்கெங்கே எங்கள்கிட்ட இந்து மதத்தில் புனித இடங்கள் இருக்குதோ அதை அவ்வளவையும் தொல்பொருள் என்கின்ற அந்த போர்வையில் அவங்க சுவீகரித்து தான் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்து சமயத்தையும் இந்து மத குருமார் ஒன்றா பார்க்குறாங்களா, இல்லை அதில் வளர்ச்சிக்கு இந்து சமயம் எவ்வாறு பங்காற்றுகின்றது? தமிழையும் சமயத்தையும் வேறுபடுத்தி பார்ப்பது இந்து மதத்துக்கே அடிப்படை இல்லை. எங்களை பொறுத்தவரையில் தமிழ் வேறு மதம் வேறு என்று நாங்கள் வாழ முடியாது. அப்படி ஒரு கோட்பாடு எங்களுக்குள்ளே இல்லை. நிச்சயமாக தமிழ் தான் எங்கள்கிட்ட உயிர் மூச்சு, அதில் எந்த மாற்று இதுக்கும் இடம் இல்லை. ஆனால் தற்போது இந்த மதம் சார்ந்த வழிபாடுகள்லையும் ஏனைய விடயங்கள்லையும் எவ்வளவு ஊக்கமாக இருக்கிறார்களோ இந்த தமிழ் என்ற விடயத்தில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கிறா போல தெரியுது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில், எங்களை குருமாரை பொறுத்தவரையில் தமிழ் தான் மதம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தமிழில் வேறாகவும் மதத்தை வேறாகவும் நாங்கள் இது பண்ணலை. நாங்கள் தமிழை நேசிக்கின்றோம். அதுதான் எங்களோட உயிர் மூச்சு தமிழ்.
ஏன்னா தாயை மறந்தவன் எல்லாவற்றையும் மறக்கின்றான். ஆகவே நாங்கள் தமிழை மறந்து விட்டு எங்களோட சமயத்தை நாங்கள் பெரிதாக நினைக்கிறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். மதமாற்றம் இனமாற்றம் என்றதை இன்றைய காலகட்டத்தில் வந்து அதிகளவாக மேற்கொண்டு வர்றது. இந்த மதமாற்றம் இனமாற்றத்தை தடுக்கிறதுக்கு இந்து குருமார் ஒன்றியத்தின் சார்பாக உங்களோட கருத்து என்னையா? எங்களால் முடிஞ்ச பிரச்சாரங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். மற்றது எங்கெங்கே இன முரண்பாடுகள் ஏற்படுகின்றதோ அந்த இடத்துல நாங்கள் நின்று அது பரவாமல், அதாவது அந்த இன முரண்பாட்டுக்கு தூவம் விடுற ஆக்களுக்கு எதிராகவும் நாங்கள் செயல்பட்டு, மற்றது எங்கள இந்த பல் சமய ஒன்றியம் என்று அதில் எங்கள குருமார்களையும் இணைச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் மதத்துக்குள்ளேயோ இனத்துக்குள்ளேயோ முரண்பாடை ஏற்படுத்துறது எங்களோட நோக்கம் அல்ல. எங்களோட நோக்கம் எல்லாரும் சமமாக மதிக்கப்படணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய மத தலைவர்களுக்கு உள்ள அந்த முக்கியத்துவம் எங்கட இந்து மத குருமார்களுக்கு நிச்சயமாக கிடைக்குதில்லை. அதுக்கு பல்வேறு காரணங்களை அவங்க ஷார்ட்டாக சொல்லுகிறாங்க. அதுக்கு நீங்கள் இப்படி இல்லைன்ட்டு சும்மா சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்தந்த மதத்தில் உள்ள ஆட்கள் வந்து ஏனைய மத தலைவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கண்டு யாருமே இல்லாத ஒரு சூழல் தான் எங்களுக்கு இருக்குது. இப்போ எல்லோரும் இருக்கிறாங்களே, எங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கள, அமைச்சர்மார் இருக்கிறாங்க, மற்ற ஏனையவர்கள்லாம் இருந்தாலும் கூட மதகுருமாருக்கு எங்கள்ட இந்து மதகுருமார்களை அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதாக நாங்கள் அறிவறுக்கத்தக்க மாதிரி தான் எங்களோட நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் உண்மையாக சமயம் வளர்ந்தால்தான் சமூகம் வளரும். சமயத்தின் ஊடாக நல்ல பிரஜைகளை உருவாக்கலாம். அந்த பிரஜைகள் நன்றாக இருந்தால் தான் நாடு சுபீட்சமாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் வந்து விரும்பாத சக்திகள் நிறைய இருக்குது. ஒற்றுமையாக வாழக்கூடாது, மற்றது மதங்கள் இடையே முரண்பாடுகளை தொடர்ந்து தோற்றுவித்து கொண்டிருந்தால் தான் அவங்களுக்கு அரசியல் லாபம் பெறக்கூடிய அந்த தன்மையை இந்த இலங்கையில் தான் நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை நாங்கள் விரும்பல் ஏற்படுத்தவும் மாட்டோம். ஏனைய மதங்களையும் நாங்கள் மதிக்கிறோம், அவங்களையும் நாங்கள் எங்களை போல தான் நினைக்கின்றோம். ஆனால் எங்களை அப்படி அவங்க நினைக்கிறாங்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இது. இன்றைய நாளில் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியினூடாக கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேசலோகநாத குருக்களையா அவர்களோடு எமது நேர்காணல் இடம்பெற்றிருந்தது. மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் வேணும்.